கடந்த 21 ஆண்டுகளாக உங்கள் கனவுகளை நனவாக்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். வங்கிக் கடன், வீட்டுக்கடன், காப்புறுதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில். சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கவும் விற்கவும் அனைத்து ஆலோசனைகளுக்கும் எம்மை நாடுங்கள். இது மாத்திரமின்றி திருமணம், பிறந்த நாள், விழாக்களின் போது எங்கள் மேஜிக் மிரர் போட்டோ பாக்ஸுடன் உங்கள் தருணங்களை சிறப்பாக்குங்கள். காமல் கிரெடிட் அண்ட் மேஜிக் மிரர் போட்டோ பூத். நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு அடுத்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதத்துல சுவிட்சர்லாந்துல பாரிய மாற்றங்கள் இருக்கு. முக்கியமா அமுலுக்குவார் மாற்றங்கள் சம்பந்தமாக இந்த எபிசோட் உங்களுக்கான பல விஷயங்களை தரப்போகுது. தீ பாதுகாப்பு விதிமுறைகள்ல இருந்து ஐரோப்பிய எல்லை கண்காணிப்பு முறைமைகள் வரைக்கும் பல மாற்றங்களை சுவிட்சர்லாந்து சந்திக்க போகுது. இது பொதுமக்களோட அன்றாட வாழ்க்கையிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல ஏப்ரல் 1ஆம் தேதி எடுத்துக்கிட்டா பொதுமக்கள் செல்லக்கூடிய இடங்கள்ல பைரோ டெக்னிக் சாதனங்கள், அதாவது தீ விளைவுகளை ஏற்படுத்தி மக்களுக்கு பாரிய அச்சுறுத்தலையும் மாசுபாட்டையும் ஏற்படுத்தக்கூடியதுக்கு நாடு முழுவதுமே தற்காலிக தடை விதிக்கப்பட போகுது. இந்த முடிவு கடந்த ஜனவரி 1ஆம் தேதி வலேஸ் கண்டோன்ல ஏற்பட்ட கிரான்ஸ் மொன்டானா பார்ல ஏற்பட்ட கொடிய தீ விபத்துக்கு அப்புறமாக எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஷாம்பெயின் பாட்டில்கள்ல பயன்படுத்தப்பட்ட ஸ்பார்க்லஸ் காரணமாக ஏற்பட்ட தீ விபத்துல தான் பலர் உயிரிழந்தாங்கன்றதும் எல்லோருக்கும் தெரியும். இதுக்கப்புறமா புதிய தீ பாதுகாப்பு விதிமுறைகள் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி மும்முரமான பேச்சுக்கள். அவை முழுமையா 2027ஆம் ஆண்டு இலையுதிர் காலம் வரைக்கும் அமலுக்கு வர இருக்கு. அது வரைக்கும் பொதுமக்கள் செல்லக்கூடிய இடங்கள்ல இப்படியான பட்டாசு இல்லைன்னா தீப்பொறி சாதனங்களை பயன்படுத்துறதுக்கு தடை அமல்படுத்தப்பட்டிருக்கு. அதே நாள்ல இன்னும் ஒன்று, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலேயே சுவிட்சர்லாந்தினுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், அதோட ஒலி பாதுகாப்பு ஒழுங்குமுறை, இதில் எல்லாம் திருத்தங்களை கொண்டு வராங்க. ஏன்னா நகரங்கள் இப்போ தொடர்ந்து விரிவடைஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் புதிய கட்டிடங்களை அமைக்கிறதுக்கான அனுமதிகளோட சத்தத்தை கட்டுப்படுத்துற விதிமுறைகள் குறித்து தான் தெளிவான சட்ட அடிப்படை உருவாக்குறது இந்த காலத்தினுடைய நோக்கமாகவே இருக்கு. குறிப்பா சத்தம் அதிகமா இருக்கிற பகுதிகளிலும் கட்டிடங்கள் அமைக்கிறதுக்கான திட்டங்களை எப்படி திட்டமிடலாம் என்ற சம்பந்தமாகவும் புதிய விதிகள் தெளிவை கொடுக்குது. அடுத்ததா இந்த ஆண்டினுடைய ஈஸ்டர் திருநாள் ஏப்ரல் 5ஆம் தேதி இருக்கு இல்லையா, அதாவது ஞாயிற்றுக்கிழமை வருது. அதற்கு முன் வரக்கூடிய ஏப்ரல் 3ஆம் தேதி குட் ஃப்ரைடே, அதற்கு பின்னான ஏப்ரல் 6ஆம் தேதி ஈஸ்டர் திங்கட்கிழமை. இந்த ரெண்டிலுமே சுவிட்சர்லாந்துல பெரும்பாலான பணியாளர்களுக்கு விடுமுறை இருக்கு. இதன் காரணமா பள்ளி மாணவர்களுக்கும் இந்த காலத்துல விடுமுறையை வழங்க போறாங்க. ஆனா இந்த விடுமுறை நாட்கள் ஒவ்வொரு கண்டோன்லயும் மாறுபட போகுது. உதாரணமா ஜெனிவாத்தோட வார்ட் கண்டோன் எடுத்துக்கிட்டா பள்ளி விடுமுறை ஏப்ரல் 3ல இருந்து ஏப்ரல் 17 வரைக்கும் இருக்கும். ஆனா பாசல் சிட்டி கண்டோன்ல மார்ச் 28ல இருந்து ஏப்ரல் 12 வரைக்கும் நிர்ணயிச்சிருக்காங்க. சூரிச் கண்டோன் எடுத்துக்கிட்டா இந்த விடுமுறை ஏப்ரல் 2ல இருந்து ஏப்ரல் 6 வரைக்கும் மாத்திரம்தான் குறுகிய விடுமுறையாக நிர்ணயிச்சிருக்காங்க. இருந்தாலும் அதுக்கப்புறமா ஏப்ரல் 20ல இருந்து மே 1 வரைக்கும் கூடுதல் வசந்த கால விடுமுறையையும் வழங்குறதா சூரிச் சொல்லி இருக்கு. அடுத்ததா ஏப்ரல் 10ஆம் தேதியில இருந்து மிக முக்கியமாக டிஜிட்டல் மாற்றம் ஒன்று, அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய புதிய டிஜிட்டல் எல்லை கண்காணிப்பு முறைமையான என்ட்ரி ஆர் எக்ஸிட் சிஸ்டம் முழுமையா அமலுக்கு வரப்போகுது. இந்த முறைமை இருக்கு இல்லையா, 2025 அக்டோபர் 12ஆம் தேதியில இருந்து படிப்படியா அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கு. சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட ஷெங்கன் பகுதியினுடைய அனைத்து நாடுகளுமே ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ள தங்களுடைய எல்லை சோதனை நிலையங்கள் இந்த முறைமையை முழுமையா செயற்படுத்தணும். இந்த அமைப்பு மூலமா தான் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வெளியிருந்து வரக்கூடிய பயணிகளினுடைய என்ட்ரி இல்லனா எக்ஸிட் தகவல்கள் டிஜிட்டல் முறையில பதிவு செய்யப்பட போகுது. அதனால எல்லோருமே இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்ததா ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து பாசல் முல்ஹவுஸ் ஃப்ரைபூர்க் விமான நிலையம் இருக்கு இல்லையா, அதனுடைய முக்கிய ரன்வேயை புதுப்பிக்கப்பட போகுது. இந்த பணியெல்லாம் எதிர்வரக்கூடிய மே 20ஆம் தேதி வரைக்கும் இடம்பெற இருக்கிறதால விமான நிலையத்தை பயன்படுத்தக்கூடிய பல விமான நிறுவனங்கள் தங்களுடைய சேவையை தற்காலிகமாக நிறுத்தி இருக்கு. வழக்கமா இந்த விமான நிலையத்தை பயன்படுத்தக்கூடிய 25க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் இந்த 5 வார காலத்துல சேவையை நிறுத்த போறாங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் EasyJet நிறுவனம் மாத்திரம் இருக்கு இல்லையா, குறுகிய 2ஆம் நிலை ரன்வேயை பயன்படுத்தி சில விமான சேவைகளை தொடர போகுதாம். வழக்கமான கோடைகால அட்டவணையை விட குறைந்த சேவைகள் மாத்திரம் தான் இயக்கப்பட போகுது. இதே நேரத்தில் சில விமான பயணங்களினுடைய கட்டணங்கள் 1682% வரைக்கும் அதிகரிக்க போகுது என்றதும் ஒரு கவலையான விஷயம் தான். அதோட ஏப்ரல் மாதத்தோட சுவிஸ் ஆல்ப்ஸ் பகுதிகளில் இருக்கிற பல ஸ்கீ விடுதிகள் எடுத்துக்கிட்ட இந்த ஆண்டுக்கான தங்களுடைய குளிர்கால விளையாட்டு பருவத்தை நிறைவு
நிறைவு செய்ய தயாராகிறாங்க. கிராபர்டன் கண்டோன்ல இருக்கக்கூடிய சென்ட் மோரிட்ஸ் கோவிக்லியா அத்தோட வலேஸ் கண்டோன்ல இருக்கக்கூடிய கிரான்ஸ் மொன்டானா இதெல்லாம் ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் மூடப்படுமா. ஏப்ரல் 12ஆம் தேதி எடுத்துக்கிட்டு அரோசா லென்ஸ்ஹைடே ஸ்கீ மையம் இருக்கு இல்லையா, அதனுடைய பருவத்தை முடிக்க போகுது. ஏப்ரல் 19 எடுத்துக்கிட்டா ஃபோர் வலேஸ் பகுதியில் இருக்கக்கூடிய வேர்பியர் அத்தோட லா சூமாஸ் அத்தோட நென்டாஸ் வேசோனாஸ் தியோன் உள்ளிட்ட ஸ்கீ மையங்களும் மூடப்படுமா. அதே நாள்ல லே போர்டஸ் டு சோலேல் பகுதியில் இருக்கக்கூடிய மோசின் அவோரியாஸ் அதே போல லே கெட்ஸ் சாட்டல் மோஜின்ஸ் உள்ளிட்ட பகுதிகளும் வந்து பருவத்தை நிறைவு செய்ய போறாங்க. அதோட கிரிமன்ஸ் சினால் அதோட சாஸ் பி இதெல்லாம் ஏப்ரல் 19ஆம் தேதி மூடப்பட இருக்கு. ஏப்ரல் 26ஆம் தேதி எடுத்துக்கிட்டா பெர்ன் கண்டோன்ல இருக்கக்கூடிய கிளைனே ஷைடே கிரெண்டல் வார்ட் வெங்கன் பகுதியும் சீசனை முடிக்க போகுது. இறுதியா ஏப்ரல் 30ஆம் தேதி எடுத்துக்கிட்டா லே டியாப்லரே பகுதியில் இருக்கக்கூடிய கிளேசியர் 3000 இந்த குளிர்கால ஸ்கீ பருவத்தை நிறைவு செய்ய இருக்கிறதாகவும் அதிரடியா அறிவிச்சிருக்காங்க. இதனால ஏப்ரல் மாதம் முழுவதுமே அமலுக்கு வர பல மாற்றங்கள் சுவிட்சர்லாந்தில் வாழக்கூடிய மக்களுக்கும் ஏன் சுற்றுலா பயணிகளுக்கும் குறிப்பா எல்லை கடந்து பயணம் செய்யறவங்களுக்கும் முக்கியமான மாற்றங்களா இருக்கும். அதனால இந்த புதிய விதிமுறைகளத்தோட மாற்றங்களை முன்கூட்டியே அறிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாரிய அசௌகரியத்தை நீங்க தவிர்த்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.